Morning champion is for Ras from Government College of Technology. I am technical champion Chandru Alabu. இன்னைக்கு சந்துரு வந்து எஸ்ஓஎஸ் சிஎஸ்எஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாரு. டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி some of the concept லேர்ன் பண்ணாரு. அப்புறம் மிஸ்டேக் பண்ணாரு. மிஸ்டேக் பண்ணது லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக். இது வந்து ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு கான்செப்ட்டையும் நம்ம அலசி ஆராய போறோம். இது நமக்கு மட்டும் யூஸ்ஃபுல் இல்லாம எல்லாருக்கும் யூஸ் ஆக போகுது. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்றாங்க? CSS distribution over rectangular being parabolic. CSS distributionனாலே parabolic, bending stress distributionனா linear. So bending stress distributionனா linear டிஸ்ட்ரிபியூட் ஆகும். CSS வந்து parabolic இருக்கும் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். CSS வந்து parabolic இருக்கும் அப்படினு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அது rectangular beam ஆனாலும் சரி, triangular beam ஆனாலும் சரி, எந்த beam ஆனாலும் the stress will be distributed will be parabolic. So இங்க 0 இருக்கும், இங்க 0 சென்டர்ல நியூட்ரல் ஆக்சிஸ்ல மேக்ஸிமம் இருக்கும் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். இது bending stressனா வந்து it should be linear. பெரிஃபெரியில வந்து அதிகமா இருக்கும், சென்டர்ல 0வா இருக்கும். இங்க பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 0, இங்க ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பெரிஃபெரியில 0வா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். இது லீனியர் பேரபோலிக். அடுத்து மேக்ஸிமம் ட்ரான்ஸ்வர்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் சர்க்குலர் பீம். V வந்து ஷியர் ஃபோர்ஸ் னு கொடுத்திருக்காங்க, A வந்து கிராஸ் செக்ஷன் கொடுத்திருக்காங்க. 4/3 V. சோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒரு சூப்பரான ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து எல்லா இடத்துலயும் கேட்பாங்க. மேக்ஸிமம் பை ஆவரேஜ். ஆவரேஜ்னா வந்து அந்த V பை A ஆவரேஜ். that is equal to 3/2 எதுக்குன்னா சர்க்குலரா இருந்தா. இதே வந்து 2/1 இது ஒரு ரேஷியோ ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கும் வந்து ரெக்டாங்குலருக்கு வந்து 3/2, சர்க்குலருக்கு வந்து 4/3. இதான் 4/3 இருக்கு. 4/3 டைப்ஸ் ஆஃப் V/E. அடுத்தது ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் ரெக்டாங்குலர் செக்ஷன். சோ ரெக்டாங்குலருக்கு அடுத்த क्वेश्चन ரெக்டாங்குலர் 3/2 இதுனா 4/3. அடுத்து ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இதுவும் வந்து நல்ல கேள்வி. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து T/2m அப்படின்றாங்க. பீம் சப்ஜெக்ட் டு ட்ரான்ஸ்வர்ஸ் ஷியர் ஃபோர்ஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் அப்பர் ஃபைபர் 0. சோ ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் அப்பர் ஃபைபர் வந்து 0, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் அப்பர் ஃபைபர் வந்து மேக்ஸிமம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும் அப்பர் ஃபைபர்ல. ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் மிடில் ஃபைபர் வந்து மேக்ஸிமம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் மிடில் ஃபைபர் வந்து 0. அது தெரிஞ்சுக்கலாம். நாலு கேள்வி அதுலயே இருக்கு. Ratio of maximum shear stress to average shear stress in circular section. So இதே தான், இந்த ஃபார்முலாவே தான். அது 4/3 வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்க tau max equal to 4/3 of tau average. Tau average V/E தான் tau average. Maximum shear stress formula, maximum shear stress equal to 16/πd cube into root of m square plus t square. So 16 t equivalent by pi d cube சொல்லலாம். t equivalent equal to root of m square plus t square. Maximum shear stress in triangle section, mid of the height. Mid of the height தான் triangle sectionல maximum tau max பண்றாங்க. Average shear stress in circular section is dash times maximum shear stress. So இது வந்து மாத்தி கேக்குறாங்க. உல்டா கேக்கும்போது tau average by tau max அப்படி கேக்கும்போது 3/4 tau max அப்ப 3/4 னா 0.75 மாத்தி கேக்குறாங்க. அவ்வளவுதான். Shear stress in rectangle beam under lateral loading varies quadratically with the distance from neutral axis. So shear stress rectangle lateral loading னா என்னன்னா, இது நம்ம கொடுக்கிற transverse loading. lateral loading சூப்பரான கேள்வி. இந்த கேள்வி வந்து பஞ்சாயத்து நமக்கு. lateral loading னா வந்து சைடுல இருந்து கொடுத்தா அது lateral loading. அப்படி கொடுத்தோம் அப்படினா varies quadratically with the distance from neutral axis சொல்றாங்க. So நமக்கு ஒரு 10 கான்செப்ட பக்காவா நம்ம கத்து கொடுத்த சந்துருக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.